திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள கசப்புக்கான மருந்து அதிமுகவிடம் இருப்பதாக காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகை செல்வன் அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறுவதாகவும் முக்கிய அறிவிப்புகளை தலைமைக் கழகம் விரைவில் அறிவிக்கும் என தெரிவித்தார். திருப்பூர் மாநாட்டில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியை பாராட்டி பிரதமர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டுள்ள கசப்புக்கான மருந்து அதிமுகவிடம் இருப்பதாக காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் எனவும் அவர் கூறினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. சுமூகமான ஒன்றை எட்டியவுடன் விரைவிலேயே தலைமை கழகத்தின் சார்பிலே உங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும். காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிக்கும் உள்ள கசப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கசப்புகளுக்குள்ள நல்ல மருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும். பல்லட மாநாட்டில் பிரதமர் மோடி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ்ந்து பேசியிருக்காரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம்.